இப்போ அந்த ஆர்இஎம் ஸ்லீப் வந்த உடனே, அந்த ஆர்இஎம் ஸ்லீப் ஆன் ஆன உடனே என்ன ஆகுதுன்னா, நம்ம மூளையில வந்து ஒரு வேதியியல் மாற்றம் நடக்குது. அதாவது என்னன்னா, அந்த ஆர்இஎம் ஆன் நியூரான்ஸ் என்ன பண்ணுதுன்னா, நம்ம மூளைக்கு மேல இருக்கிற நான் ஏற்கனவே சொன்னேங்க இல்லையா, அந்த முன் மூளை, அதாவது முன் மூளையோட அடிப்பகுதி பேசல் ஃபோர் பிரெயின். அந்த இடத்துக்கு வந்து ஒரு நார் அட்ரினர்ஜிக் இம்பல்ஸஸ் வந்து குடுக்குது. அந்த இடத்துக்கு அந்த இம்பல்ஸ்னால அங்க அங்க வந்து கோலினர்ஜிக் ஆக்டிவேஷன், அதாவது அந்த இடத்துல வந்து நெறைய நியூரான்ஸ்கள்லாம் ஆக்டிவேட் ஆயி, நமக்கு வந்து அத வந்து கார்டெக்ஸ வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது. அதாவது மூளையோட ஒரு பகுதிய ஸ்டிமுலேட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ட்ரீம்ஸ் உருவாகுது. ஸோ அந்த ஆர்இஎம் ஸ்லீப்ல அப்வர்ட் ஆக்டிவேஷன், அதாவது மூளைக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஆக்டிவேஷனால தான் நம்ம வந்து கனவுகள் உருவாகுது. ஸோ 80% கனவுகள் நமக்கு வந்து இந்த ஆர்இஎம் ஸ்லீப்ல தான் வருது. அதே மாரியே எப்படி வந்து இது மேல் பக்கமா மூளைய ஸ்டிமுலேட் பண்ணுதோ, அதே போல கீழ்ப்பக்கமா இந்த இம்பல்ஸஸ் போயி, கீழ்ப்பக்கம் இருக்கிற தண்டுவடத்தோட மோட்டார் நியூரான்ஸ், அதாவது நம்ம கை, கால் அசைக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த மோட்டார் நியூரான்ஸ வந்து கம்ப்ளீட்டா இது வந்து ஸ்டாப் பண்ணிருது. அதனால தான் நீங்க பார்த்தீங்கன்னா, நாம தூக்கத்தில உங்களையே அறியாம உங்களுக்கு கை, கால் எதையுமே நம்ம அசைக்கவே முடியாது. நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது நீங்க சில நேரம் பார்த்தீங்கன்னா, டக்குனு தூக்கத்திலேருந்து எந்திரிச்சிங்கன்னா, சடனா உங்க கை, காலையெல்லாம் நீங்க ஆட்டவே முடியாது. இதுக்கு பேர் வந்து ஆர்இஎம் ஏட்டோனியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ, இந்த ஆர்இஎம் ஸ்லீப்ல நடக்கிற 2 முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, மேல் பக்கமா அந்த பேசல் ஃபோர் பிரெயினோட கோலினர்ஜிக் நியூரான்ஸ ஆக்டிவேட் பண்றனால, நமக்கு ஹாலுசினேஷன்ஸ் இல்லன்னா ஹிப்னகோகிக் இல்ல ஹிப்னோபோபிக் ட்ரீம்ஸ் வருது. இதுதான் நம்ம வந்து கனவு அப்படின்னு சொல்றோம்.